வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். திமுக விமர்சித்து கற்பனை திருக்குறள். தாவேகா மேடையில் விஜய் கிண்டல். சட்டசபை தேர்தல் திமுகவை வீழ்த்த மாபெரும் மக்கள் சக்தியான நம்மால் முடியும் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தாவேகா அதாவது தமிழக வெற்றிக் கழகம் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா பனையூர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பனையூர் வளர்ந்த தலைவர் விஜய், பொதுச் செயலர் என் ஆனந்த், அர்ஜுனா உள்ளிட்ட நிர்வாகிகள் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து பனையூர் அலுவலகத்தில் தாவேகாவின் கொள்கை தலைவர்களின் சிலைகளுக்கு மலர் தூவி விஜய் மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து கட்சி அலுவலகத்தில் தாவேகா கட்சி கொடியை ஏற்றி வைத்தார். இந்த நிகழ்ச்சியின் போது பாடகர் வேல்முருகன் இசை கச்சேரியில் விஜய் உற்சாகமாக நடனமாடினார். அப்போது அங்கிருந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் விசிலடித்து இந்த நிகழ்ச்சியை கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய விஜய், காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் போன்ற தலைவர்கள் அமர்ந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களா என மக்கள் கண்ணீர் சிந்துகின்றனர். எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய போது சட்டசபையில் கேலி செய்தனர். எம்ஜிஆர் ஆட்சி பிடித்த பின் அரசியல் பலம் மிக அதிக அனுபவம் கொண்டவர்களுக்கு கூட கோட்டை பிடிப்பது என்பது கனவாக இருந்தது. அவர்கள் துருப்பிடித்திருந்த வியூகத்தை கையில் எடுத்தனர். பவள விழா பாப்பாவிற்கு வேறென்ன தெரியும்? பழைய டப்பாவை உருட்டாதானே தெரியும். அதற்காக நாம் செய்த தவறை வெளியே சொல்லாமல் இருக்க முடியுமா? திருவள்ளுவர் மட்டும் இருந்திருந்தால் திமுகவை பற்றி என்ன திருக்குறள் எழுதியிருப்பார் தெரியுமா? கற்பனையாக தான் சொல்கிறேன். அது என்னவென்றால், அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு என்றார். சட்டசபை தேர்தலில் திமுகவை வீழ்த்த மாபெரும் மக்கள் சக்தியான நம்மால் மட்டுமே முடியும். நான் சினிமா விட்டாலும் நீங்கள் விடமாட்டீர்கள் என அரசியல் கட்சிகளை விமர்சனம் செய்த விஜய், தற்போது மேற்கொள்ளப்பட்டது கருத்து கணிப்பு அல்ல, கடுப்பு கணிப்பு என்று தெரிவித்தார். இது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பையும் சலசலப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இவர் பேச்சை தொடங்குவதற்கு முன்பே கொளுத்தி போடலாமா என்றுதான் ஆரம்பித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது எந்தளவுக்கு மற்ற கட்சியினரின் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது பற்றி தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். 2026க்கான சட்டமன்ற தேர்தல் களம் யாருக்கு சாதகமாக அமையப் போகிறது என்பதை குறிப்பிடுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.